Hi viewers, welcome back to South Tube. நாம இன்னைக்கு 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல கடைசியானதும் 108வது திவ்ய தேசமான பரமபதம் பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 107வது திவ்ய தேசமும் 108வது திவ்ய தேசமும் உலகத்திலேயே கிடையாது. பெரும்பாலும் நிறைய பேர் சொல்றது மண்ணுலகத்துல இருக்கலாம், மின்னுலகத்துல இருக்கலாம், இல்லைன்னா வேற்றுலகத்துல இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பரமபதத்துல இருக்கிறவங்க எல்லாருமே முக்தி பெற்றவங்க, அதாவது மோட்சம் பெற்றவங்க. கர்மாக்கள்ல இருந்தும் மறுபிறவி சுழற்சியில இருந்தும் விடுபட்டவங்க மட்டும்தான் பரமபதத்துல இருக்க முடியும். புண்ணியமானவங்க, நல்லவங்க, நல்ல சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த பரமபதம் தான். பரமபதத்துல பெருமாள் பரமபதநாதன் பரவாசுதேவன் பேர்ல எல்லாம் அழைக்கப்படுறாங்க. தன்னோட மனைவிகளான பூமாதேவி, நீலாதேவி, பெரிய பிராட்டியாரோடு அருள்பாலிக்கிறாங்க. இந்த பரமபதத்துக்கு தான் வைகுந்தம், நலமந்தம் இல்லாதோர் நாடு, நித்திய விபூதி அப்படிங்கிற பல பேர்கள் உண்டு. இங்க இருக்கக்கூடியவங்க தான் தேவர்களுக்கு ஒப்பானவர்களாகவும் கடவுளுக்கு ஒப்பானவர்களாகவும் கருதப்படுவாங்க. பூலோக உயிர்களை கவனித்து பல செயல்களை செய்யறதும் இந்த பரமபதத்துல உள்ளவங்க தான். தன்னை போல்தான் மற்றவர்களும் நினைக்கிற நல்லுள்ளம் கொண்டவர்களோட கர்மாக்களையும் விடுவித்து மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுவித்து அவர்களை முக்தி பெற வைத்து வியூகநாதனான ஸ்ராப்திநாதன் பரமபத வாசல் வழியா பரமபதத்திற்கு அனுப்பி வைப்பாரு. அதாவது தேவர்களுக்கு ஒப்பானவர்களா மாற்றுவாரு. பெருமாள் நம்மள தேவர்களுக்கு ஒப்பானவர்களா மாற்றுறது நம்மளோட கையில தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.